100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 45. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம ஜேர்னி இது. டெய்லி கன்சிஸ்டன்டா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுடைய வெற்றிக்கு நீங்க எடுத்து வைக்கிற ஒரு முக்கியமான படி. அதனால ஒரு நாள் கூட தவறாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? பாருங்க, டிஎன்பிஎஸ்சி வெற்றியில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது கன்சிஸ்டன்சி தான். அதாவது விடாமுயற்சியோட தொடர்ந்து படிக்கிறது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு நாள் 10 மணி நேரம் படிப்பாங்க, ஆனா அடுத்த 2 நாள் புத்தகத்தை தொடமாட்டாங்க. அதை விட தினமும் 2 மணி நேரம் படிச்சாலும் சரி, தொடர்ந்து படிக்கிறது தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த தொடர் முயற்சியில ஒரு முக்கியமான பகுதியா தான் நாம இன்னைக்கு ஒரு பாடத்தை பார்க்க போறோம். சரி, வாங்க டாபிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்திலிருந்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும், அதாவது பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ். நிறைய பேரு இது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற டாபிக் தானே அப்படின்னு சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா அங்கதான் நாம தப்பு பண்றோம். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நீங்க ஒரு அரசாங்க அதிகாரியா வேலைக்கு போகும்போது மக்கள் பத்தியும் அவங்க வாழ்ற இடங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை இல்லையா? அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்படி எல்லா தேர்வுலையும் இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் தவறாம வந்துட்டே இருக்கு. நாம இத வெறும் ஸ்கூல் புக் பாடமா பார்க்காம டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல எப்படி ஆழமா படிக்கணும்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல மக்கள் தொகையில நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் மனித இனங்கள், அதாவது ஹியூமன் ரேசஸ். உலகம் முழுவதும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அவங்களுடைய உடல் அமைப்பு, தோற்றத்தின் அடிப்படையில அவங்கள பல வகைகளா பிரிக்கிறாங்க. அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை கருத்து. அப்போ இனம், அதாவது ரேஸ் அப்படின்னா என்ன? நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிற வரையறைப்படி ஒரே மாதிரியான தனித்துவமான உடல் பண்புகளை கொண்ட ஒரு மக்கள் குழுவைத்தான் இனம்னு சொல்றோம். சரி, அந்த உடல் பண்புகள்னா என்ன? முக்கியமா அவங்களுடைய தோல் நிறம், தலையோட வடிவம், முடியோட வகை, முக அமைப்பு, அப்புறம் மூக்கின் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் இதை தீர்மானிக்கிறாங்க. இது ஒரு அடிப்படை வரையறை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களை இந்த உடல் பண்புகளின் அடிப்படையில முக்கியமா ஒரு 4 பெரிய இனங்களா பிரிக்கிறாங்க. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது அந்த 4 முக்கிய இனங்களோட ஒரு எடுத்துக்காட்டு. அவை என்னென்னா காக்கசாய்டு, நீக்ராய்டு, மங்கோலியன் மற்றும் ஆஸ்ட்ரலாய்டு. இந்த 4 பேர்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தரோட தனித்தனி பண்புகளையும் விரிவாக பார்க்கலாம். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. தேர்வுல பொறுத்துக்கா மாதிரியான கேள்விகள்ல இதை கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ கவனமா கேளுங்க. முதல்ல காக்கசாய்டு இனம். இவங்க பொதுவா வெள்ளை நிற தோல், பழுப்பு நிற முடி, குறுகிய மூக்கு கொண்டவங்க. ஐரோப்பியர்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க. அடுத்து நீக்ராய்டு இனம். இவங்களுக்கு கருமையான தோல், கருப்பு நிற சுருள் முடி, அகலமான மூக்கு இருக்கும். ஆப்பிரிக்கர்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். 3வது மங்கோலியன் இனம். இவங்களுக்கு வெளிர் மஞ்சள் நிற தோல், நேரான முடி, தட்டையான முகம் இருக்கும். சீனா, ஜப்பான் போன்ற கிழக்கு ஆசிய மக்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க. கடைசியா ஆஸ்ட்ரலாய்டு இனம். இவங்களுக்கு கருமையான தோல், சுருள் முடி மற்றும் அகன்ற மூக்கு இருக்கும். ஆஸ்திரேலிய பழங்குடியினர் இந்த வகையை சேர்ந்தவங்க. பாருங்க, இந்த ஒவ்வொரு இனத்தோட பண்புகளையும் தனித்தனியா பிரிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது தேர்வு நோக்குல மிக மிக முக்கியம். மனித இனங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அவங்க பேசக்கூடிய மொழிகளை பத்தி பார்க்கலாம். மொழிங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட உயிர் நாடி மாதிரி. குறிப்பா நம்ம இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல மொழிகளோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இருந்தும் தேர்நில கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பர் 22. இத அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு நேரடியா டிஎன்பிஎஸ்சில பல முறை கேட்டிருக்காங்க. பதில் 22. இது ஒரு டைரக்ட் மார்க், ஒரு மார்க் கன்ஃபர்ம். இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம அரசியலமைப்போட 8வது அட்டவணையில 8th ஸ்கெடியூல் தான் இந்த மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. இத பாருங்க, இது இன்னொரு ஜாக்பாட் மாதிரி. பொறுத்துக கேள்விகளுக்கான ஒரு முக்கியமான பகுதி இது. இந்த தேதிகளையும் அதுக்கான சிறப்பு தினங்களையும் கண்டிப்பா படிச்சுக்கணும். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம், செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம், அப்புறம் மே 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. சோ இந்த டேபிள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்ல நோட்ஸ் எழுதியோ வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரி மக்கள், அவங்க பேசுற மொழி இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து அவங்க வாழ்ற இடங்களான குடியிருப்புகள், அதாவது செட்டில்மெண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். மனிதன் ஒரு சமூக விலங்கிலியா, அவன் தனித்து வாழ முடியாது, கூட்டமா சேர்ந்துதான் வாழ்வான்.
அப்படி மக்கள் சேர்ந்து வாழ்ற இடங்களை தான் நாம குடியிருப்புகள்னு சொல்றோம். இத அடிப்படையில 2 பெரிய வகைகளா பிரிக்கலாம். அதுதான் இந்த பகுதியோட மையம்னே சொல்லலாம். அந்த 2 வகை என்னென்னா, ஒன்னு கிராமப்புற குடியிருப்புகள் ரூரல் செட்டில்மெண்ட்ஸ், இன்னொன்னு நகர்ப்புற குடியிருப்புகள் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ். இதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கிய தொழில் விவசாயம், மக்கள் நெருக்கம் குறைவா இருக்கும், வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா நகரங்கள்ல அப்படி இல்ல. அங்க விவசாயம் இல்லாத மத்த தொழில்கள், அதாவது இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர் தான் முக்கியம். மக்கள் அடர்த்தி, அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், வாழ்க்கை முறையும் ரொம்ப சிக்கலானதா இருக்கும். இந்த அடிப்படை வேறுபாடு தான் ஒரு இடத்த கிராமம்னும் நகரம்னும் பிரிக்க உதவுது. இப்போ கிராமப்புற குடியிருப்புகளை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம்னா அதுல கூட எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்காது. அந்த வீடுகள் அமைஞ்சிருக்கிற விதத்தை வச்சு அதோட அமைப்புகளை, அதாவது பேட்டர்ன்ஸை பிரிக்கலாம். நில அமைப்பு, தண்ணீர் வசதி, பாதுகாப்பு, இந்த மாதிரி பல காரணிகளை பொறுத்து தான் இந்த அமைப்புகள் உருவாகும். இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு பகுதியோட புவியியலை புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப உதவும். இந்த படத்தை பாருங்க. இங்க வீடுகள்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் ஒன்னோட ஒன்னு ரொம்ப நெருக்கமா ஒரு மையப்பகுதியை சுத்தி கூட்டமா அமைஞ்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற குடியிருப்புகளுக்கு ஒரு பெயர் இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் கூட்டமா ஒரு குழுவா இருக்கிற இந்த குடியிருப்பு அமைப்போட பெயர் என்னவா இருக்கும்? உங்க பதில மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட்ல இதுக்கான விளக்கத்தை நாம பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் குழுமிய குடியிருப்புகள் அல்லது நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட்ஸ். இங்க வீடுகள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா கட்டப்பட்டிருக்கும். பொதுவா வளமான ஆற்று பள்ளத்தாக்குகள், சமவெளிகள் மாதிரி இடங்கள்ல இந்த வகை குடியிருப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்க விவசாயம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும், தண்ணீர் வசதி இருக்கும். அதனால மக்கள் கூட்டமா ஒரே இடத்துல குடியேறுவாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க. இது முன்னாடி பார்த்த படத்துக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கு இல்லையா? இங்க வீடுகள் எல்லாம் ஒண்ணுக்கொன்னு ரொம்ப தூரத்துல பரவி இருக்கு. இது இன்னொரு வகையான கிராம குடியிருப்பு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி வீடுகள் தனித்தனியா தூரமா சிதறி இருக்கிற இந்த குடியிருப்பு அமைப்போட பேர் என்ன? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பேரு சிதறிய குடியிருப்புகள் அல்லது ஸ்கேட்டர்ட் செட்டில்மெண்ட்ஸ். இங்க வீடுகள் ஒரு பெரிய பரப்பளவுல அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி காணப்படும். பொதுவா மலைப்பிரதேசங்கள், அடர்ந்த காடுகள், புல்வெளிகள் மாதிரி இடங்கள்ல இந்த வகை குடியிருப்புகளை நாம பார்க்கலாம். ஏன்னா அங்க விவசாய நிலங்கள் சின்ன சின்னதா பரவி இருக்கும். அதனால மக்கள் அவங்கவங்க நிலத்துக்கு பக்கத்திலேயே வீட்டை கட்டிக்கிறதால இந்த மாதிரி சிதறி அமையுது. சரி, கிராமப்புற குடியிருப்புகள் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நகர்ப்புற குடியிருப்புகளுக்கு வருவோம். கிராமம் மாதிரியே நகரமும் ஒரே மாதிரி இல்ல. அதோட மக்கள் தொகை, அதை வழங்குற சேவைகள், அதோட நிர்வாக அமைப்பு, இதையெல்லாம் வச்சு நகரங்களை பல வகைகளா பிரிக்கலாம். இது ஒரு படிநிலை வளர்ச்சி மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். இந்த படிநிலைய ரொம்ப கவனமா பாருங்க. இதுல இருக்கிற மக்கள் தொகை எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நகரம், டவுன். 5000க்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தா அத நகரம்னு சொல்றோம். அதுவே 1,00,000க்கும், அதாவது 100,000க்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தா அத மாநகரம், சிட்டின்னு சொல்றோம். அடுத்த கட்டம் பெரிய மாநகரம், மெகா சிட்டி. இதுக்கு மக்கள் தொகை 1 கோடி, அதாவது 10 மில்லியனுக்கும் அதிகமா இருக்கணும். கடைசி நிலை மீப்பேறு நகரம், மெகாலோபோலிஸ். இது ஒண்ணுக்கொன்னு இணைஞ்ச பல பெரிய நகரங்களோட ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியான நகர்ப்புற பகுதி. இந்த ஒவ்வொரு படிநிலைக்கும் உண்டான மக்கள் தொகை அளவை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கலாம். உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO, ஒரு ஆரோக்கியமான நகரம்னா என்னன்னு ஒரு வரையறைய கொடுத்திருக்காங்க. அதன்படி ஒரு ஆரோக்கியமான நகரம்ங்கிறது அதோட பௌதீக, பிசிக்கல் மற்றும் சமூக சூழல்களை தொடர்ந்து உருவாக்கி மேம்படுத்தி மக்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க உதவுற ஒரு இடமாம். இந்த மாதிரி மேற்கோள்களை கொடுத்து இது யாருடைய கூற்றுன்னு கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட் பேஸ் கேள்விகள்ல இது ஒரு வாக்கியமா வச்சு கேட்கலாம். அதனால இதையும் ஒரு முறை படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரி வாங்க, இப்ப இந்த முழு டாபிக்கையும் ஒரு எக்ஸாம் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். அதாவது எக்ஸாம் ஹால்ல உங்க முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இருந்தா அதுல இதுல இருந்து எப்படி கேள்விகள் வரும்? முதல்ல எங்க உங்களை குழப்ப முயற்சி பண்ணுவாங்கன்னா அந்த மெகா சிட்டிக்கும் மெகாலோபோலிஸ்க்கும் உள்ள வித்தியாசத்துல தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெகா சிட்டிங்கிறது பாப்புலேஷன் பேஸ்ட். ஆனா மெகாலோபோலிஸ் அப்படி இல்ல. அது ஒரு பெரிய ஏரியா, பல நகரங்கள் ஒன்னா சேர்ந்த ஒரு ரீஜியன். ரெண்டாவது, அந்த குடியிருப்புகள், குழுமிய குடியிருப்புகள் எங்க இருக்கும், சிதறிய குடியிருப்புகள் எங்க இருக்கும், மலை பிரதேசத்துல எந்த வகை இருக்கும், இத மாத்தி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கேள்வியா கேட்கலாம். சோ அதுல தெளிவா இருங்க.
மூணாவதா அந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் டேபிள். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது டைரக்ட் மார்க். கடைசியா இந்த கீவேர்ட்ஸ் சேட்டலைட் டவுன், ஸ்மார்ட் சிட்டி, கானபேஷன், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் கேள்விகளோட கடினத்தன்மையை கூட்டுவாங்க. ஸோ இந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துங்க. இந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட முழுமையான தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட குறிப்புகள், அதாவது டிஎன்பிஎஸ்சில திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் அடிப்படையா வச்சு தயார் செஞ்ச பிடிஎஃப் நம்ம மெம்பர்ஷிப்ல சேர்றவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஒரு செலவுல ஒரு முழு டாபிக்கையும் தெளிவா படிச்சு முடிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. தினமும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு உபயோகமான விளக்கங்களை பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரத்யோகமான நோட்ஸ், ரிவிஷன் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். Day 45 கம்ப்ளீட். நாளைக்கு Day 46ல இதே 7ஆம் வகுப்பு புத்தகத்தோட அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம். நீங்க ஒரு அரசாங்க அதிகாரியான பிறகு ஒரு பகுதியில பேரிடர் மேலாண்மை செய்யவோ அல்லது வளங்களை ஒதுக்கீடு செய்யவோ இந்த குடியிருப்புகளோட அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி உதவும்னு யோசிச்சு பாருங்க. கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் உங்களுக்கு தான். கீப் ஸ்டடியிங். ஆல் தி பெஸ்ட்.